சபாஷ்! இதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னு பல பேர் இன்றைக்கு சந்தோஷத்தோட எழுதிட்டு இருக்கிறாங்க. எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக முன்னாள் அமைச்சராக இருந்த சிவசங்கர் அவர்கள் மேல ஊழல் வழக்கு அப்படின்றது இன்றைக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவர் மேல அவர் தொடர்பாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வழக்குல அவரும் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில போலீசார் அவருக்கு சம்மனும் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன விவரம்? எதுக்காக சிவசங்கர் அவர்கள் மேல வழக்கு பதிவு? என்ன நடந்துட்டு இருக்கு? விரிவா பார்த்திடலாம். சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக திமுக கவர்மெண்ட்ல இருந்து செயல்பட்டு இருந்தாங்க. போக்குவரத்து துறை அப்படின்னாலே ஊழல் துறையா மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவசங்கர் அவர்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க அமைச்சராக இருந்தாங்க. அப்பவும் என்ன குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்துச்சோ அதே குற்றச்சாட்டு இன்றைக்கு சிவசங்கர் அவர்கள் மேலயும் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 23 லட்சம் ரூபாய் வாங்குனாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சிவசங்கர் அவர்கள் மேல எழுந்து வந்திருக்கு. இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து குற்றம் சாட்டப்பட்ட இவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் வழக்குல இவர் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றதுனால இவர் மேல சம்மனும் அனுப்பியிருக்கிறாங்க. இங்க கைது செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசங்கர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய வங்கி கணக்குக்கு தான் பணம் அனுப்ப சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியிருக்கிறார். யார் அவர்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற SSI ஸ்ரீனிவாசன். இவருடைய மகனுக்காக வேலை கேட்டு வந்தவர்கிட்ட காசு கேட்டிருக்கிறாங்க. காசு கேட்டதுக்கு 23 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டதற்கு அதுக்கு ஒப்புக்கொண்டு சிவசங்கர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் இளஞ்செழியன் அப்படின்றவரினுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்காங்க. இவரும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாரு. டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறமாவும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களை மீட் பண்ணியிருக்கிறாங்க. செக்ரட்டரியேட்டுக்கு அமைச்சர் அவர்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் உறுதி அளிச்சிருக்கிறாரு அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. 23 லட்சம் ரூபாய் எனக்கு சேர்ந்துருச்சு, உங்களுடைய பையனுக்கு வேலை நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸும் கொடுத்திருக்கிறாரு அமைச்சர் சிவசங்கர். இதுதான் இவர் சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு அப்படின்றது என் பையனுக்கு கிடைக்கவே இல்லை, ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி போய் கேட்டதுக்கும் எந்த மாதிரியான பதிலும் இல்லை, என்னை அலக்களிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி காவல்துறை கிட்ட குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் பல அமைச்சர்கள் திமுக அரசுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மகள் கிட்ட இருந்து பணம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சரியா செய்யாம இருந்ததுனால பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிய வருது. சோ கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுக்கறதுக்கும் மக்களும் தயாராக இருந்திருக்கிறாங்க. அந்த மனநிலைக்கு அவங்களையும் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பணமும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கு பல பேரால் பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. இது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டா தான் இருந்துட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஆயிருக்கு அப்படின்றதையும் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது சம்மன் தான் அனுப்பியிருக்கிறாங்களே தவிர இன்னும் குற்றவாளி அப்படின்றது நிரூபிக்கப்படல. ஆனா இந்த ஒரு இடத்துல நிறைய அமைச்சர்கள், குறிப்பா இப்ப செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், இப்ப ஏவா வேலு அவர்கள் கூட டெண்டர் முறைகேடுல சிக்கி இருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அவர் வீட்டுல சர்ச்சும் நடந்துச்சு. 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. அவருடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏவா வேலு அவர்கள் தொடர்பாகவும் வழக்குகள் போயிட்டு இருக்கு. அதுவும் இடியோட வழக்கு கூட கிடையாது, இது எல்லாமே டிவிஎஸ்சியோடது. தமிழ்நாடு அரசு கீழே இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அந்த ஒரு வழக்கையும் போட்டு இப்ப விசாரணை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல சிவசங்கர் அவர்கள் மேலேயும் இந்த மாதிரி ஒரு வழக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் இதுக்கு தாங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சீக்கிரம் எல்லா நடவடிக்கையும் சீக்கிரம் எடுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதையும் கவனிக்க முடியுது. இந்த சூழல்ல ஒரு பொலிட்டிக்கலா இது ஒரு கேமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிமுக கட்சியினுடைய தலைவர் வைகோ அவர்கள் அப்பட்டமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. சோ இது எல்லாமே இப்போ ஒரு பேசும் பொருளா டிஸ்கஷனா இருந்துட்டு இருக்கு. மதிமுகவும் திமுகவோட கூட்டணியில இருந்து டிவிகேக்கு நகர்ந்து போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த மாதிரியான நகர்வுகள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்காக சிவசங்கர் அவர்கள் பிரத்யேகமா ஒரு வீடியோ காணொலி எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. அதுல மதிமுக விமர்சிக்க வேண்டாம், தேவையில்லாம விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிற வகையில வைகோ அவர்களுடைய பின்னணி தெரியாம இருக்கிறாங்க. வைகோ அவர்கள் யாரு, அவருடைய உண்மையான வரலாறு என்ன தெரியுமா, நாடாளுமன்றத்துல ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வைகோவை அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோல பேசியிருந்தாங்க. சோ மதிமுக இப்போ டிவிகேவை நோக்கி நகர்றதுல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு சிவசங்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தடாலடியா பல கருத்துக்களை டிவிகே கவர்மெண்ட் அமைஞ்சதுல இருந்தே முன் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் சிவசங்கர் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல சிவசங்கர் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில இவருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விடணும் அப்படின்றதுனாலே டிவிகே கவர்மெண்ட் காவல்துறை மூலமா இந்த மாதிரியான
ஒரு போக்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் திமுகவினருடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ இப்படி இரண்டு பக்கமும் வந்து மாறி மாறி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரியாட் மாதிரி மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்த்துட்டு இருந்த காலத்துல இப்போ டிவிகே டிஎம்கேன்னு மாறுதா? சிஎம் சொன்ன மாதிரியே டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி களம் மாறுதோ அப்படின்ற கேள்விதான் வருது. ஏன்னா சட்டமன்றத்துல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய அமளியே சட்டமன்றத்துல ஏற்பட்டுச்சு. நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு. ஊழல் செஞ்சவங்களை நாங்க விடமாட்டோம், ஊழல் செய்யவும் விடமாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்களையும் நாங்க விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தது கவனம் பெற்றிருந்தது. இந்த சூழல்ல தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேல இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இது டிவிக்கே ஊழலுக்கு எதிராக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றத ப்ரூவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. அதே சமயம் இது வந்து அவங்களுடைய பவரை பயன்படுத்தி திமுகவினரை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை பாக்குறாங்க. சோ பல வகையில இந்த ஒரு வழக்கு அப்படின்றது விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. பலதரப்பட்ட கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு சிவசங்கர் அவர்கள் மேல என்ன வழக்கு போடப்பட்டுச்சு அப்படின்றத பத்தி குறிப்பிட்டிருக்கிறேன். அதே சமயம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கேமையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இது வந்து சரியான நடவடிக்கை அப்படின்னு பாக்குறீங்களா? அல்லது இது வந்து ஒரு புட்டப் கேஸ் மாதிரி இப்போ டிவிகே கவர்மெண்ட்ல வந்து டிஎம்கேவினர் மேல ஒரு வழக்கு போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? சோ இந்த ஒரு வழக்கு குறித்து உங்களுடைய பார்வைகளை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.